ஹாய் ஹலோ. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வர்க்கலாக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜட்டாயு வெட் சென்டரை பார்த்துட்டு போங்க. இது வர்க்கலாலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் நியர்பையில் இருக்குது. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 325 per personக்கு வாங்குறாங்க. ரோப் காரில் போகிற மாதிரி இருந்தால் 555 per personக்கு வாங்குறாங்க. ஸோ நாங்கள் ரோப் காரை தான் போனோம். பட் அதுக்கே வந்து 2 hours கிட்ட வெயிட் பண்ணி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா ரஷ் இல்லாமல் ஃப்ரீயாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஜட்டாயு வெட் சென்டர் ஒரு குட்டி மேலே தான் இருக்குது. இந்த ஜட்டாயு வெட் சென்டர் எப்படி கட்டப்பட்டுச்சுன்னா, ராமாயணத்தில் சீதையை ராவணன் கடத்திட்டு போகும்போது இந்த ஜட்டாயுன்ற கழுகு தான் சீதையை காப்பாற்ற வரும். அப்போது ராவணன் தன் கையில் இருந்த வாளால் அதோட ஒரு இறகை வந்து விட்டுடுவாங்க. இந்த மலை மேலே தான் விழுந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஸோ அதோட ஞாபக சின்னமாக தான் 2017 உமன் சேஃப்டிக்காக இந்த ஜட்டாயுன்ற ஸ்டாச்சுவை கட்டியிருக்காங்க. இதோட ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா ஒரு இறகோட தான் இருக்கும் அந்த கழுகு. ஸ்டாச்சுவுக்கு பக்கத்துலேயே இந்த அழகான ராம்சீதா டெம்பிளை பார்க்காம போயிடாதீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ள ஒரு விஷயமும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வர்க்கலா வந்தீங்கன்னா இந்த ஜட்டாயு டெம்பிளை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ஈவினிங் 6:30 கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. ஒர்த் பை சீயிங் தான். நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜட்டாயு வெட் சென்டர் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். See you on next video. Bye bye.